won't stop till I wear the crown. So hey guys, welcome back with another video. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிமோனுக்கு வந்து ஃபஸ்ட்டு டூரிங் செட்டப் நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சேஃப்டி செட்டப் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அது என்னலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு கிராஷ் கார்டு மாட்டியிருக்கோம். ஸ்க்ராஷ் கார்டு ப்ளஸ் வந்து இங்கே ரேடியேட்டர் கார்டு மாட்டியிருந்தோம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்காக மாட்டியிருக்கோம். இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு டிமோனுக்கு வந்து டூரிங் செட்டப் நம்ம பண்ண போகிறோம். டூரிங் செட்டப்னால் நம்ம டாப் பாக்ஸ் மாட்ட போகிறோம். டாப் பாக்ஸ் மாட்டிட்டு ஆக்சுவலாக சொன்ன மாதிரி போன வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நம்மளோட ஒரு ட்ரீம் ரைடுக்கான ஒரு செட்டப் தான் இது. அந்த ட்ரீம் ரைடு என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். நம்ம வண்டிக்கு ஸ்டிக்கரிங்லாம் பண்ண போகிறோம். அந்த டாப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங்லாம் பண்ண போகிறோம். அந்த ஸ்டிக்கரிங் பண்ணும்போது நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி வந்து இதில் வந்து டூரிங் செட்டப்புக்கு டாப் பாக்ஸ் மாட்டுறதுக்குள்ள டாப் ரேக் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறதே நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, R15 மெயினாக டாப் ரேக் மாட்டுறதுல ஒரு பெரிய சிக்கலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக் சீட்டில் உள்ள ஸ்க்ரூ போல்ட்டு தான். வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வச்சே மாட்டிடலாம். ஆனால் எல்லாத்தையுமே அந்த ஒரு ஸ்பேனர் ஐட்டம் இருக்காது. எங்கள் கடையில் கூட நார்மல் ஸ்பேனர், பாக்ஸ் ஸ்பேனர் எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு போல்ட்டு இருக்கும். அந்த போல்ட்டை கழட்டினா மட்டும்தான் நம்ம வந்து இதில் உள்ள போல்ட்டை கழட்ட முடியும். ஸோ இதில் ஆக்சுவலாக இது R15 வந்து கொடுத்துருக்குற ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இது மட்டும்தான். இதில் கொடுத்துருக்குற மாதிரி இதுலேயும் ஒரு கீ செட்டப்பே கொடுத்துருந்தா நம்மளே ஈஸியாக கழட்டி மாட்டிடலாம். ஒர்க் ஷாப் போகணுன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே அப்படிங்கிறதுனால ஒர்க் ஷாப் யார் திறந்து வச்சுருக்கான்னு தெரில. இனிமேல் ஊருக்குள்ளே போய் ஒர்க் ஷாப் எங்கே இருக்குன்னு தேடி அலைய வேண்டி இருக்குது. ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. ஸோ வேறு வழி இல்லை. நம்ம வந்து சண்டே மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கிறோம். மற்ற நாள் வந்து ரொம்ப பிஸியாக இருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து வேறு வழி இல்லை, அதை கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுங்கிறத நம்ம வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டாப் ரேக்கில் உள்ள ஒன் சைடு ராடு. இதே மாதிரி அந்த சைடு ஒரு ராடு வரும். ஸோ கிட்டோம் இந்த ராடு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த உள்ள ஒரு போல்ட் இருக்குது. அந்த போல்ட்டில் போய் ஃபிக்ஸ் ஆகும். வேறு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் உள்ள போல்ட்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த சீட்டை மட்டும் நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா நம்மளே மாட்டிக்கலாம். ஸோ சீட்டு கழட்டுறதுக்காக அந்த ஸ்பேனருக்காக மட்டும் தான் நம்ம ஒர்க் ஷாப் போக வேண்டி இருக்குது. ஸோ ஒர்க் ஷாப் தேடி அந்த ஒரு இதை மட்டும் மாட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். ஓகே போவோமா? டாப் ரேக் மாட்டுறதுக்கு தேவையான நமக்கு ஸ்பேனர் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 10-11 ஸ்பேனரும் 13 நம்பர் டீ பாக்ஸ் மட்டும் வேணும். டீ பாக்ஸ் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஒர்க் ஷாப்பில் கழட்டிட்டு வந்துட்டேன். கேட்டோ அந்த 13 நம்பர் டீ பாக்ஸ் எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு நட்டு இருக்கும். ஸோ அந்த நட்டு கழட்டுறதுக்காக தான் டீ பாக்ஸ். நம்மளோட டீ பாக்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒர்க் ஷாப்பில் போய் கொடுத்து கழட்டிட்டு வந்துட்டேன். ஸோ இதை கழட்டினா பார்த்தீங்கன்னா உள்ள இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் 2 போல்ட் வரும். இதுக்கு தான் கழட்டுறதுக்கு நமக்கு 10-11 ஸ்பேனர் வேணும். நான் ஏற்கனவே கழட்டி வச்சுட்டேன். இதில் 2ம் 10-11 தான் ஸ்பேனர், காலிஞ்சு போல்ட் வரும். அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் 10-11 ஸ்பேனர் போட்டு கழட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை கழட்டிட்டு அப்படியே வந்து நம்ம ரேக்கை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். கேரியரோட டாப் ரேக்கை எடுத்துக்கலாம். டாப் லைட்டு இதை வந்து இப்படி வச்சு இதில் மாட்டிக்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம வந்து டாப் ரேக் மாட்டியாச்சு. இந்த டாப் ரேக்கில் வந்து என்ன டாப் பாக்ஸோட பேஸ் பிளேட்டை மாட்ட போகிறோம். அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த சேனலை யூஸ் பண்ணி மாட்டவா இல்லை சொல்லிட்டு சேனல் இல்லாமல் டேரெக்டாக மாட்டுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம பேஸ் பிளேட் மாட்டியாச்சு.
பேஸ் பிளேட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ்லாம் போட்டு ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு பில்லியன் கம்ஃபர்ட்லாம் செக் பண்ணிட்டு பாக்ஸ் ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃபுல் டைட்லாம் பண்ணிவிட்டு பாக்ஸ்லாம் ஃபிட் பண்ணிட்டு ஃபைனல் லுக்கு காட்டுறேன். ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக கரெக்டான சைஸில் தான் இருக்குது. பாக்ஸு நம்ம எதிர்பார்த்தத விட ஒரு சின்ன சைஸாக தான் இருக்குது. நான் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு அப்படியே ஒரு அடக்கமான ஒரு சைஸில் தான் பாக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு ஃபைனல் லுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு. நம்ம டாப் பாக்ஸுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவு சூப்பராக இருக்குது. காட்டுறேன் பாருங்கள் அப்படியே. ஸோ பார்த்தீங்கன்னா வண்டியோட கம்பேர் பண்ணும்போது டாப் பாக்ஸு வண்டிக்குனே செஞ்ச மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டாப் பாக்ஸோட பார்க்கும்போது அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் அசிங்கமாலாம் நல்லா வண்டி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மினி நினைக்கிற பார்க்குறதுக்கு வேறு மாதிரி ஜம்முன் இருக்கா சாயதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, மெயினாக பார்த்தீங்கன்னா இவனோட கம்ஃபர்ட்டுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவனோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஒரு சின்ன ரைடு மாதிரி பக்கத்தில் போயிட்டு எந்த அளவுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்படியே எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ரைடு மாதிரி போயிட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டாப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் ஆகலாம் 6 கிலோமீட்டர் ரைட் பண்ணிட்டு வந்தாச்சு. நல்லா வேகமாக ஓட்டிட்டு வந்துட்டு பள்ளத்தெல்லாம் போட்டு அடித்து எப்படி இருக்குது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த அதிகமாக ஷேக் எதுவும் ஆன மாதிரி தெரில. இன்னும் வெயிட் வச்சு ரைடு போகும்போது வெயிட் வச்சு பார்த்தா தான் எந்த அளவுக்கு நமக்கு அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கான்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ இப்போ எதுக்காக இந்த ரைடு வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பில்லியனோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம். ஸோ பில்லியனுக்கு வந்து செம்ம கம்ஃபர்ட்டு, வெல்சனுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ரைடு போகும்போது வந்து கம்ஃபர்ட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ரைட் பண்ணுறோம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பில்லியனுக்கு உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்ட்னஸ் கிடைக்காது. அதுவும் R15 மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்கு வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் கிடைக்காது. ஸோ இந்த டாப் பாக்ஸ் மாட்டினதுனால அவனுக்கு வந்து பின்னாடி சாஞ்சி உட்காந்துருக்கு ஃப்ரீயாக கம்ஃபர்ட்டாக இருந்து போகிற மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த லாங் ரைடு வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த லாங் ரைடு கண்டிப்பாக நம்ம கூடிய சீக்கிரத்தில் பிளான் பண்ணியிருக்கோம். சீக்கிரம் பண்ணுறோம் அந்த ரைடு. ஏன்னா நம்ம டாப் பாக்ஸு எப்படி கம்ஃபர்ட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஒரு ரைடு வந்திருந்தோம். அந்த ரைடு வந்துட்டு சும்மா ரோட்டில் சும்மா முடிச்சு ஓட்டியாச்சு. நல்லாவே இருக்குது. நான் சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும் வண்டிக்கும் அந்த இதுக்கும் நல்லாவே மேட்ச் ஆகுது. பாக்ஸு நல்லா சிம்பிளான ஒரு சைஸு, ஹேண்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லை. ஸோ இதோட ரிவ்யூ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லாங் ரைடு முடித்தா தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரியே காந்தலூர் ரைடு போகிறதுக்கு வந்து இந்த டாப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டாப் ரேக் வரலங்கிறதுனால நம்மளால் அந்த ரைடுக்கு வந்து டாப் பாக்ஸ் யூஸ் பண்ண முடியல. இப்போ வந்து டாப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என்ன அடுத்த லாங் ரைடு எப்போ போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டில் வந்து ஒரு லாங் ரைடு நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதாவது என்னோட ஒரு ட்ரீம் ரைடு. அந்த ட்ரீம் ரைடு வந்து நான் ஆக்சுவலாக R15 வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம டிமோனை வாங்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த ரைடு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த ரைடு பிளான் பண்ணிவிட்டு தான் நான் பைக்கே வாங்கினேன்னா பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஈகராக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ரைடு. நம்ம பைக் வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ தான் அந்த ரைடுக்கான டைம் வந்து நமக்கு சூட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதம் கண்டிப்பாக நான் வந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அதுக்குள்ள ப்ரொசீஜரில் நான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ட்ராவலுக்கு என்னென்ன உண்டு, நான் எங்கெங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளானிங்கே நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்ன ஒரு 20 நாளில் நான் கிளம்பிடுவேன் இந்த மாதம் லாஸ்ட்டில். ஸோ அந்த ரைடு எங்கே போகிறோம் எப்படி போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து ரிவீல் பண்ணுவேன். ஏன்னா வந்து அடுத்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்குக்கு வந்து ஸ்டிக்கரிங் பண்ண போகிறோம். அந்த ஸ்டிக்கரிங் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம அடுத்த ரைடோட ரிவீல் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ரெகுலராக வீடியோ வரப்போகுது. ஸோ சூப்பரான வீடியோஸ் கண்டென்ட்ஸ்லாம் நம்ம வந்து ட்ராவலிங்கில் பண்ண போகிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில்
பைக்குக்கு டாப் பாக்ஸ் மாட்டியிருக்கிறது நம்ம தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்மளை ஒரு வித்தியாசமாக தான் பார்க்குறாங்க. இது வரைக்கும் யாரும் டாப் பாக்ஸ் மாட்டி ஒரு பைக்கை பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஓகே, கான்ஃபிடெண்ட்டாக இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வரும், ரைடு ட்ராவலிங். ஸோ ஹாப்பி, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டாப் பாக்ஸ் மாட்டினதில். இன்னும் அடுத்த ரைடுக்கு எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காத்துட்ருக்கேன். ஸோ நம்ம பிளான் பண்ணுறது இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரைடுமே நம்ம பிளான் பண்ணி போனது கிடையாது. அன்பிளான்டாக தான் அன்பிளான் ரைடாக தான் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த ரைடு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ரைடுக்கு நான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய ரைடுக்கு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு 2500-3000 கிலோமீட்டர் பக்கமாக வரும் அந்த ரைடு. ஸோ பிளான் பண்ணியிருக்கேன், நடக்குமான்னு பார்ப்போம். நடந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். இந்த டாப் பாக்ஸ் வீடியோ வண்டியில் மாட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லிவின். சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. ஸ்டே சேஃப்.